ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல சேப்பங்கிழங்கை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில்ஸ் போதும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, சோடா உப்பு, பிரெட் க்ரம்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண கிழங்கையும் போட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டீப்பான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து கரண்டியும் பாத்திரமும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சான்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்க இப்போ எண்ணெயில் ஒரு பீஸாக போடுங்க. எண்ணெயில் போட்ட உடனே கிண்டாமல் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இப்போ அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். ஸோ இது டோட்டலாக செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஸோ சுவையான சேப்பங்கிழங்கு சாப்ஸ் ரெடி. I hope you like the video. Subscribe the channel.